எங்க மண்ணு மேல வந்தீங்க? ஏன் எங்க ஊர்ல இருக்கவங்க எல்லாம் நோய்கள் இருக்கா உங்களுக்கு? அது சரி, உன் தலையெழுத்து எப்படி இருக்கோ? ராஜாய நமக, ராஜராஜாய நமக, ராஜண்ணாய நமக. வாங்கண்ணா, வாங்கண்ணா ராஜண்ணா. நீ இங்க வந்தது அந்த கடவுளோட புண்ணியம். நீங்க காலை வச்சதும் கோயிலுக்கே புண்ணியம் வந்துச்சுன்னா. எந்தாங்கய்யா அத்தி பேட்டி. தெய்வ பரபிரம்ம ஸ்வரூபம். உங்க ஜமீன்தார் வீட்டுக்கு வர வேண்டிய வேலை ஆச்சா? வந்துருவாரு. சின்ன வேலையை வெளியில போயிருக்காரு. இந்த நேரத்துக்கு வரணுமே. பாருங்க, ஜமீன்தார் வந்திருக்காரு. வணக்கம் ஜமீன்தாரியா. வணக்கம் ஜமீன்தாரியா. ஜமீன்தார் அவர்களே, இவங்க பட்டத்துக்குள்ள வந்திருக்காங்க. உங்களை பார்க்க தான் காத்துட்டு இருக்காங்க. என்ன பாத்துக்காக வந்திருக்காங்களா? என்னது, என்ன விஷயம்? ஒண்ணு இல்லைங்க, இந்த வருஷம் உங்க ஊர்லயும் எலெக்ஷன்ஸ் பண்ண வச்சு கிராம சர்பஞ்ச். என்னது நீங்க சொல்றீங்க? எங்க ஊர்ல எலெக்ஷன்ஸா? நான் என்ன சொல்லிருக்கேன்? எங்க கிராமத்தில் எலெக்ஷனா சொல்லிருக்கீங்க. அரசுக்கு நம்ம பத்தி, நம்ம கிராமத்தை பத்தி, உங்களை பத்தி தெரியாம அமைச்சிருப்பாங்க இந்த ஆபீசர் சார. பார் ஆபீசர், புதுசா எங்க ஊருக்கு பெரியவர் யாருமே தேவையில்லை. எப்போல இருந்தோ எங்க கிராமத்துக்கு பெருசா எங்க ஜமீன்தார் அவங்க தான் இருக்காங்க. எங்க ஜனங்களுக்கு ஒரு கஷ்டம் வராம, கிராமத்துல சண்டை நடக்காம, திருடுங்க வராம, அவங்களுக்காக போலீஸ் வராம, ஒண்ணுமே வராம, உங்கள மாதிரி ஆபீசர்ஸே வராம எங்க ஜமீன்தாரை ஏதா பாத்துட்டு இருக்காரு. எங்க ஊரு சட்டம் அவங்களோட வீட்டுதான். அவங்க சொன்னதுதான் எங்களுக்கு உண்மை. இவரு மேல யாராவது வந்தா நான் அவனுக்கு உயிரே இருக்காதான்னு சொல்லிட்டு இருக்கேன். கேட்டீங்களா இங்க எப்படி இருக்குன்னு? அப்போ எதுக்கு இந்த எலெக்ஷன்ஸ்? நான் என்ன சொல்லிருக்கேன்? உங்க ஊர்ல எலெக்ஷன்ஸ் வேணாம்னு சொல்லிருக்கீங்க. அப்படியே ஒரு ரிப்போர்ட் எழுதி அனுப்புங்க. வரேன். அடி ஆச்சாரி வந்துச்சியா இங்கிலீஷ் டாக்டர் அம்மா? எனக்கு தெரியுமா, நீ சொல்லாத. டாக்டர் அம்மா, இவங்க தான் எங்க ஊர்ல பெரியவங்க. பணத்துலயும் வயசுலயும் எனக்கு தெரியாது. பாருங்க பெரியவங்க, இந்த அம்மா தான் நம்ம ஊருக்கு புதுசா வந்த டாக்டர் அம்மா. பேரு சாந்தி. கேள்விப்பட்டிருக்கேன். அந்த அம்மாக்காக தான் வண்டி அமைச்சிருக்கேன். நான் என்னன்னு சொல்லிருக்கேன்? வண்டி அமைச்சிருக்கீங்கன்னு சொல்லிருக்கீங்க. டாக்டர் அம்மா, அவங்க உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அவர் தான் இங்க ஊருக்கு ஜமீன்தாரு. ஜம்மி என்னக்குன்னு தெரியாது. இந்த ஊர்ல எப்படி போனாலும் என் பெரியத்தனம் மட்டும்தான் பண்ணுவாரு. அடா அடா, பாத்தீங்களா உங்களை? அவரோட பக்கத்துல சொல்றான்ல, அவன் தான் இந்த ஊருக்கு நாட்டு வைத்தியம். வணக்கம். வணக்கம். டாக்டர் அம்மா, ஒரு கையில வணக்கம் சொல்றானே ஒன்றும் நறுக்காதீங்க. பாவம், அந்த ரெண்டாவது கையே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் செலவாச்சு. என்னடா அந்த பேச்சு? ஒரே அடியில தலை எரிக்கிடும். இவ்வளவு பெருசா பேசுறாருல்ல, இந்த மனுஷன் பேர் என்ன தெரியுமா? இந்த கிராமத்துக்கு முனிசிபு. ஊருக்கு பெருசா ஒன்றும் பண்ண மாட்டாரு. சும்மா வந்து இங்க உட்காருவாரு. போனா அவன் வண்டி இருக்கிறதுக்கு காலை எப்படி வருதோ, இந்த ஜமீர் அவர்களுக்கு டே நைட் கூட்டை போடுறதுக்கு அவன் பிறந்திருக்கான். அது சரி, டாக்டர் அம்மாவே இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்து நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். நான் என்ன சொல்லிருக்கேன்? டாக்டர் அம்மாவை இப்போ நேரு இதோ பாருங்க ஜமீன்தார் அவர்களே, நீங்க சொல்ல போறது எங்களுக்கு வேணாம். டாக்டர் அம்மாவை இங்க கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டலோட சாவிக்காக. ஐயா, இந்த டாக்டர் சாவி இருக்குங்க. வாங்க போயிட்டு வரேங்க. டாக்டர் அம்மா, இதாம உங்க ஹாஸ்பிட்டல். நீங்களும் போங்க, நான் சாமான் எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன டாக்டர் அம்மா, என்னாச்சு? ஒண்ணு இல்ல. ஓஹோ, இது எல்லாம் பார்த்து பயப்படுறீங்களா? என்னங்க,
நீங்க போட்டு அந்த ஐயர் வீட்டுல உட்காருங்க. 5 நிமிஷத்துல எல்லாம் கிளீன் பண்ணி உங்களுக்கு கூப்பிடுறேன். வாங்க வாங்க போலாம். ஐயரே, ஐயர் அவர்களே. யாரு யாரது? வா வா வா. வணக்கங்கய்யா. வணக்கங்கய்யா. என்ன ராஜன் இப்படி வந்திருக்கேன்? அட ஒன்றும் இல்லைங்க, இவங்க தான் நம்ம ஊருக்கு புதுசாக வந்த டாக்டர். ஹாஸ்பிட்டல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு இவரை இங்கே உட்கார வச்சலான்னு. என்ன ராஜனா? வாமா. டாக்டர் அவர்களே, நீங்கள் இவர்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க, நான் போய்ட்டு அந்த வேலை பண்ணிட்டு வந்துடுறேன். போங்க உட்காருங்க. உங்க பேர் என்னம்மா? என் பேர் சாந்தி. ஆமா, இந்த ராஜனா யாரு? எதுக்கு எல்லாரையும் அடிக்கிறாங்க? தெய்வம்னா பயம் பக்தி இல்ல, யாரையும் மதிக்க மாட்டாங்க. மனுஷி பேச்சவனோட தீர்வு எவ்வளவு இதியா இருக்குமோ அவளோட மனசு ஹிருதயம் அவ்வளோ நல்லா இருக்குமா. உண்மை என்னன்னா, இந்த ஊர்ல யாருக்கு கஷ்டம் வந்தா எதையும் கேட்காம வேலை பண்ண வேலைக்காரமா. கொஞ்ச நாள் போனா உங்களுக்கே தெரியும் அவ யாருன்னு. டேய் ரவி, இங்க வா. என்ன, இவங்க தான் நம்ம ஊருக்கு புதுசா வந்த டாக்டர். நமஸ்காரம் பண்ணு. வணக்கம். டேய் எர்ரா, என்னப்பா? இவன் தான் எனக்கு ஒரே ஒரு மகன். பேர் ரவி, பிரைவேட்டா பென்ட்ரேஷன் கட்டிருக்கா. வணக்கம், வரேன். பாத்தியாம்மா, இவன் தான் இப்படி பண்றான். இவரே பட்டணத்தை அனுப்பி பெரிய பெரிய படிப்பு எல்லாம் படிக்கணும்னு ஆசா. இவன் என்னன்னா, இவன் படிப்பு இல்லாம ஊர் ஃபுல்லா சுத்துறான். ஏங்க, நம்ம பொண்ணுக்கு 16 வயது வந்துருச்சு தெரியுமா? உன்னை பாத்துக்கிட்டு இருந்தா 16 வயசு பொண்ணுக்கு நீ அம்மா தெரியல மகாலட்சுமி. சும்மா இருங்க, ஏதோ பேசுறீங்க. பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கணுங்க. பார்க்கலாம் பார்க்கலாம். இந்த வெங்கட்ராமையோட உறவு வச்சுக்கணும்னா நமக்கு அந்த ஜமீன இதுக்கு வரணும்ல. நான் என்ன சொல்லிருக்கேன்? நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும்னு சொன்னீங்க. முதல்ல நீங்க தேடணும் இல்ல? தேடலாம். இன்னும் அது சின்ன பொண்ணு தானே. மா, நான் புஜி சின்னியோட விளையாடுறதுக்கு போறேன். சரிம்மா, சீக்கிரம் வீட்டுக்கு வந்துரு. போயிட்டு வரேம்மா. போயிட்டு வரப்பா. என் கூட கபடி விளையாடுறது தமாசு நினைக்கிறீங்களா? எத்தனை வாட்டி விளையாடினாலும் உங்களை அவுட் பண்ணிடுவேன். ஏய் நிறுத்து. என்ன கிண்டலா? நின்னுட்டு கை தட்டுற? நீ விளையாடுறது பார்த்து எனக்கு சந்தோஷம் வந்து நான் கை தட்டுறேன். தப்பா? இப்படி பேசுறான் பாரு. நானும் பாத்திருக்கேன் நீ விளையாடுனது. கூட்டு கூட்டு பசங்களை வச்சு விளையாட்டி பேரு சாம்பல் மாதிரி ஃபீல் பண்ற. ஆஹா, அப்ப நீ விளையாடுவியா? நான் எப்படி விளையாடுவேன்றது விளையாட மட்டும் தான் தெரியும். சரி வா, இந்த விளையாட்டுல யாரு சாம்பியன் பாப்போம். கபடி 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 எப்படி இருக்கு? நீ முதல்ல கூட அம்மா தாயை கொடுத்துருமா. இப்ப எப்படி இருக்கு? என் தாவணி கொடுத்துரு. கொடுக்க மாட்டேன். சரி, இந்த எடுத்துக்கோ. கபடி 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 கபடி. ஐயோ, என்ன முடிஞ்சிச்சா? யார் சொன்னா? சரி, அப்ப வா 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 வா. கபாடி
For more updates, like, comment, subscribe to our channel.